டாக்டர் இந்த மாதிரி அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சா அதனால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்குமா? அதாவது கல்யாணம் பண்ணி வச்சா இம்ப்ரூவ்மெண்ட்டு கேள்வியே தப்பு. கல்யாணம் என்ன மருந்தா இல்லை மாத்திரையா? இந்த மாத்திரை பத்தலைன்னா காலையில் ஒரு கல்யாணம், சாயந்தரம் ஒரு கல்யாணமா? இல்லை இந்த மாதம் கல்யாணம் இல்லைன்னா இன்னொரு மாதம் கல்யாணமா? ஸோ கல்யாணம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணுறோம். இது வந்து ஒரு பரவலான ஒரு ஒப்பீனியன் இருக்குது மக்கள்கிட்ட. கல்யாணம் பண்ணால் திருந்துவான், கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும். ஒரு சமயம் இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது சரியானதான ஒழிய அறிவுத்திறன் ரீதியாக இது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. ஸோ இம்ப்ரூவ் ஆகாது. அதே சமயம் கல்யாணம்ன்றது ஒரு தேவையான ஒன்று தான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் கல்யாணம்ன்றது தேவையான ஒன்று. கல்யாணம்ன்றது எதுக்கு பண்ணுறோம்? சந்ததி வளருவதற்கு. முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி அறிவுத்திறன் குறையுள்ளவர்களுக்கு உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், அறிவுத்திறன் தான் இருக்காது. இதை இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இந்த தாட் இருக்காது, இந்த ரீசனிங் இருக்காது. ஸோ அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு ஏற்ப யாராவது இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அதை கல்யாணன்ற முறையில் பண்ணலாம். அதாவது ஹேண்டிங் ஓவர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்படி எல்ஸ். இது நாள் வரைக்கும் நான் வச்சிருந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் இல்லை இன்னொருத்தர் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அதை ஒரு சடங்கு மூலமாக வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி வேணால் கல்யாணம்னு சொல்லலாம். இது வந்து இந்த ட்ரெயினபிள் சில்ட்ரன் லெவலுக்கு. அதே சமயத்தில் எஜுக்கபிள் சில்ட்ரன் எடுத்திங்கன்னா கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு சமாளிக்க தெரியும். இதில் என்ன ஒரு பெரிய தொந்தரவுன்னா, நிறைய பேர் தெரியாமல் சொல்லாமல் கொஞ்சம்தான் விவரம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிச்சிடும். இதில் ஆண் பெண்ணுன்னு வர மாறுபடுது. கல்யாணம்ன்றது வந்து நீங்கள் சட்டத்திட்டங்கள் ஒன்றா இருந்தால் கூட சமுதாயத்தில் ஆம்பளைனோட ரோல் வேறு, பெண்ணோட ரோல் வேறு. அறிவுத்திறன் குறையுள்ள ஆணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் அறிவுத்திறன் குறையுள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஏகமான வித்தியாசம் இருக்குது. இதில் என்னன்னா, நம்ம ஊரில் எப்படின்னா, விவரம் தெரியாத பொண்ணு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரேங்க். நான் போய் விவரம் சொல்லித்தரேன்னு கூட்டிகிட்டு போகிறோம், நிறையா பேர் இருக்கிறோம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விவரம் சொல்லித்தரவே முடியாது. நிறைய ஃபேமிலி மேரேஜஸ் நானே பார்த்துருக்குறேன். மென்டல் ரிட்டார்டட், வெகுளி, அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படியே என்னைக்கு இருக்குன்னு நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயங்களில் தெரிஞ்சு பண்ணிக்கிறது நல்லது. அறிவுத்திறன் குறையுள்ள ஆண்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு வசதியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இடமா இருந்து பெண்கள் கிடைச்சதுன்னா அவங்க விவரம் சொல்லியே அந்த மாமியார் மாமனார் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை விட நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சராசரி கல்யாணங்களில் இன்றைக்கி நல்லா ஒரு பெண்ணுன்ற வரவை என்ன பண்ணுறா, என் புருஷன் இவ்வளோ திறமையாக இருக்கணும், இவ்வளோ அறிவோடு இருக்கணும், இவ்வளோ மதிப்போடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி என்னுடைய மனைவி வந்து வீட்டை நல்லா நிர்வகிக்கணும், 4 இடத்துல நல்லா சோஷியலைஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுலையும் தப்பு கிடையாது. ஸோ சராசரி மேரேஜர்களே இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது இதில் நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். சிலர் மனப்பான்மை, என்னுடைய தலைவிதி இவ்வளோ தான், எனக்கு விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் கிடையாது, எனக்கு இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேரேஜினால ப்ராப்ளம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மேரேஜின்றது சந்ததி மூலமாக நினச்சி பார்த்தோம்னா அவசியம். அந்த ஒரு மனிதனுக்கும் இல்லை அந்த ஒரு பெண்ணுக்கும் நிச்சயமாக சில தேவைகள் இருக்கும், சில தேடல்கள் இருக்கும். அதை பூர்த்தி செய்ய வேண்டியதும் கடமை தான். இதை தெரிஞ்சு உணர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும்னு நினச்சி பண்ணுறது மட்டும் கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விவரமாக நானே கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணு வீடு பையன் வீடெல்லாம் பேசி இவ்வளவு தான் எதிர்பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பெண்ணையோ அந்த மாப்பிள்ளையோ தயார் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என் பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
அதே மாதிரி சில கல்யாணத்துக்கு நான் வந்து யாருன்னு தெரியாமையே கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மென்டல் ரிட்டார்டன் நம்ம பேஷண்ட்டே பொண்ணா மாப்பிள்ளையாக இருந்து அவசரமாக என்னை வெளியே அனுப்புகிற கல்யாணங்களும் இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா ப்ராப்ளம் நிச்சயமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா அது ஒன்றும் சங்கடமே கிடையாது. இவர்கள் கல்யாணத்திற்கு தகுதி உடையவர்களா இல்லையான்னு கேட்டால் குழந்தை பிறக்கும் அம்சத்தை வச்சு சொன்னால் இவர்கள் 100% தகுதி உடையவர்கள். கல்யாணத்தில் குடும்பத்தை திறம்பட நிர்வகிக்கக்கூடியவர்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்களும் சரி நானும் சரி குடும்பத்தை நிர்வாகம் திறமையாக பண்ணுறவான்னு கேட்டால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்போடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம்.